Assalamualaikum everyone, welcome back to my channel. This is Alima's World. நான் உங்கள் யாஸ் vlog பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரமதான் வரனால இப்போ எல்லோருமே அதிகமாக சர்ச் பண்ணுற ஒரே ரெசிபி நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான். ஸோ கண்டிப்பாக இப்போ புதுசாக மேரீடாக இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் இது நியூ ரெசிபியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நோம்பு கஞ்சிக்கு நம்ம நார்மல் பச்சரிசி யூஸ் பண்ணுவோம். நான் இந்த தடவை சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சீரக சம்பா அரிசியில் இன்னும் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நார்மல் ஜீரா சம்பா ரைஸ் அப்படின்னு நீங்கள் ஷாப்பில் கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ அது நான் இப்போது ஒரு 4 பர்சன்ட்க்கு செய்கிற அளவுக்கு தான் நான் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 கப் பச்சை அரிசி, அதில் கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் சிறுபருப்பு, இது ஒரு 1/2 கப். ஸோ இது ரெண்டையுமே நான் தனித்தனியாக இப்போது ஊற வைக்க போகிறேன். பச்சரிசியும் வெந்தயத்தையும் ஒன்றா நம்ம ஊற வச்சுட்டு சிறுபருப்பையும் தனியாக நம்ம ஊற வச்சுக்கலாம். இது நான் ஒரு 2 hours முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். ஊறினக்கப்புறம் நம்ம வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கஞ்சி செய்கிறவங்க முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 hours ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஊற வச்சதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். இதையும் அதையும் நம்ம செப்பரேட்டாக தான் நம்ம வேக வைக்க போகிறோம். சில பேர் ஒன்றாவே வேக வைப்பாங்க. ஸோ அதுவும் ஈஸி மெத்தட் தான். பட் என்னென்னா நம்மளுக்கு அந்த பருப்பு ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும். ஸோ கஞ்சி டேஸ்ட்டோட கஞ்சி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதோட டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்காது. அதனால தான் தனித்தனியாக வேக வைக்க போகிறோம். பச்சரிசியும் வெந்தயத்தையும் நம்ம ஊற வச்சதை தனியாக குக்கரில் நான் இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இன்னொரு சைடு சிறுபருப்பை தனியாக நார்மலாக நான் சட்டியிலே ஒரு பாட்லேயே வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ தனித்தனியாகவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு டிப்பாக தான் நான் சொல்கிறேன். ஸோ இது மஸ்ட்டு கிடையாது. ஒருவேளை டைம் இல்லைன்றவங்க நீங்கள் ஒன்றாவே கூட வேக வைக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சிக்கு மசாலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சைடு தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, வெங்காயம். இதில் நான் கறி ஆட் பண்ணுறேன். இது கறி கஞ்சினால் மட்டன் கீமா தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு 150 கிராம்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் இதில் பீஃப் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது உங்களோட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலுமே கீமா மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது சிறுபருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை ஒரு தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு சைடு நம்ம கஞ்சிக்கு தாளிக்க ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம தாளிக்க நான் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். வெறும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். வேறு எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இல்லாமல் ஃபைன் சாப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கஞ்சிக்கு. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நான் இதை நல்லா வதக்கிக்கிறேன். மீன்வைல் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வேக வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அது இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பிடிக்காமையும் இருக்கணும், அதே சமயம் நம்மளுக்கு பருக்கையாகவும் ஆகிடக்கூடாது. நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ அதை செப்பரேட்டாக வச்சாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இதில் வெறும் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், திருப்பியும் ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். அவ்வளோதான். நிறையெல்லாம் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். கம்மியாக தான் ஸ்பைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியே ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சும்மா கிரைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வேண்டாம், டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. இப்போ அதோடு சேர்த்து கொத்தமல்லி, புதினாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கீமா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நம்ம வேக வச்சிடலாம். ஸோ உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வதக்கிட்டு இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் மட்டன் கைமான்றனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நான் விசில்லாம் வைக்கல, சும்மா நார்மலாகவே இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு இல்லையா. இதை நம்ம என்ன பண்ணணும், சிறுபருப்பையும் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன ஒன்றா தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒன்றா நீங்கள் வேக வச்சிங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த பருப்பு இருக்கிறதே தெரியாது. அதுக்காக தான் தனித்தனியாக வேக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த டைமில் நம்ம வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்பைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச அரிசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, பட் ரொம்பவும் தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி விட்டுரும் நொங்கு கஞ்சி. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட நொங்கு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கரெக்டான வந்து கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை விட வந்து சில பேர் திக்காகவும் விரும்புகிறவங்க நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வற்ற விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். பட் எங்களுக்கு வந்து இது ஃபைன் அப்படின்ற மாதிரி இருந்தனால ஸோ நாங்கள் இதிலே வந்து இறக்கிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ இறக்கி வச்சிடலாம். ஸோ கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட கறி கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டைமில் எல்லாருமே வந்து சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க, நியூலி மேரிட். ஸோ நிறைய பேர் வந்து வீட்டில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களும் சர்ச் பண்ணுவீங்க. இது ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தான். நம்ம நிறைய மசாலாஸ் யூஸ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை எனக்கு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் vlogs வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ ரமதான் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறனால ஸோ நிறைய ரெசிபீஸ் அண்ட் vlogs கூட வந்து பேக் டு பேக் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து கனெக்டடாக இருங்க. ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு கொடுங்க. ஸோ see you on next video. Until then, take care. Bye bye. Assalamu alaikum. Thanks for watching.